بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த கால வரலாறுகளிலே இபரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறியதற்கு இணங்க இன்றைய வகுப்பில் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் 3472வது செய்தியாக பதிவாகியுள்ள முந்தைய காலத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த 2 பேருடைய ஒரு செய்தியை ரசூல்லாங்க சொல்ல அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னென்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் ஒரு நிலத்தை வாங்குறார். வாங்கி அந்த நிலத்தை தோண்டும் போது தங்க ஒரு மண்பானை ஒன்று கிடைக்குது. ஒரு மண்பானை கிடைக்குது, அதுக்குள்ள தங்கங்களாக இருக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நிலத்தை யார்கிட்ட வாங்கினாரோ அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. நான் நிலத்தை தான் வாங்கினேன், இந்த தங்க மண்பானையை நான் வாங்க இல்லை, இது உங்களுக்கான ஹக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, நான் நிலத்தையும் நிலத்தில் இருக்கிற மொத்தத்தையும் தான் உங்களுக்கு விற்றேன். அது மண்பானை இருந்தாலும் அது உங்களுக்குரியது தவிர, உங்களுக்கான ஹக்கே தவிர அது எனக்கு சேர வேண்டிய ஒன்று அல்லன்னு சொல்லி அவர் சொல்கிறார். திரும்ப இவர் சொல்கிறார், இல்லை எனக்கு இது வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. சரி, 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்போம்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, என்ன இவரும் விட்டு கொடுக்குறாரு இல்லை, அவரும் விட்டு கொடுக்குறாரு இல்லை, கிடைச்சது என்ன, தங்க மண்பானை உண்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுண்டு, இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குதுண்டு. அவங்க என்ன சொல்கிறாருண்டா, அவர் தீர்ப்பு, அவங்க 2 பேரையும் திருமணம் முடிச்சு கொடுங்க. அங்கிஹுல் குலாமல் ஜாரியத்தை, அந்த பையனை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து, வஅன்ஃபிகு அலா அன்ஃபுஸிஹிமா, அவர்கள் இருவருக்கும் இந்த தங்க இந்த மண்பானையில் இருந்து அவர்களுக்கு செலவு செய்யுங்க. அதே நேரத்தில் வத்தஸத்தகா, நீங்கள் தர்மமும் செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் தர்மமும் செய்யுங்க என்று அவர் தீர்ப்பளித்தாங்க. அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலேயே இந்த செய்தியை ரசூல்லாங்க சொல்லி காட்டுறதுக்கு என்ன காரணம் என்றால், இப்போ ரசூலான காலமே ஒரு ஜாஹிலியா காலம் தானே. பல பேரும் அறியாமையிலிருந்து பலவிதமான பாவங்களையும் முரட்டுத்தனமான காரியங்களையும் செய்த ஒரு காலத்தில் தான் ரசூல்லாங்க வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்களிடத்துல இவ்வளவு நல்ல பண்பா, இவ்வளவு நல்ல குணங்களா அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக முதலாவது ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த சம்பவத்தில் நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஆட்களும் முன்னாடி காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றத இந்த செய்தி பேசுது. அது இன்றைக்கும் அப்படியே மாற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க. அல்ல, எங்களோட வாப்பாங்க அப்பாங்கெல்லாம் காசு விஷயத்தில், மற்றவங்களுடைய சொத்து விஷயத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை விட ரொம்ப அவங்க நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்வாங்க. ரொம்ப வறுமையில் இருப்பாங்க,
அடுத்தவங்களுடைய காசுக்கு ஒரு ரூபாவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அது ஒரு லட்சமாக இருந்தாலும் இது உங்களுக்கு உண்டான காசு, நீ உங்களுக்கு சேர வேண்டிய காசு என்று கொடுக்கக்கூடிய பலரையும் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த ஜெனரேஷன் எங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ இருக்கிறாங்க தான். சரி, அப்போ இந்த மாதிரியான மனிதர்களும் முற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கன்ற செய்தியை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஹதீஸில் எனக்கும் உங்களுக்குமான படிப்பினை என்னவாக இருக்கும்? இந்த 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 செய்தியை பார்க்க போக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? எங்களுக்கான இதில் படிப்பினை என்ன? நாங்கள் என்னத்தை படிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறாங்க? ஆசைப்படக்கூடாது. அது வேறொரு வார்த்தையில் சொல்றதாக இருந்தா பேராசைப்படக்கூடாது. அதான உண்மை. பேராசை உண்மையிலே ஒரு தங்க குவலை, நான் ஒரு காணியை வாங்குறேன், அதுக்குள்ள ஒரு தங்க குவலை அல்லது காசு ஒரு பெரிய ஒரு ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அந்த காணியை, அந்த இடத்த எனக்கு யார் விற்றாங்களோ அவங்களுக்கு அந்த தகவலை இப்போ இருக்கிற மனோநிலையில் இருக்கிற நாங்கள் அவருக்கு சொல்லுவோமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காணி, அந்த இடம், அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வாங்கினோம். இருந்தாலும் இந்த நேர்மை இருக்குது, இது உச்சகட்ட ஒரு நேர்மை ஒன்று. இப்படி நேர்மையாக நீங்கள் இருங்கன்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டி, அந்த மனிதனிடத்தில் பேராசை என்றது இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தங்க குவளை கிடச்சிருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு, பெரிய இடத்துல என்னுடைய மகனை அல்லது மகளை திருமணம் முடித்து கொடுத்து நானும் பெரிய வீடு வாசலோட வாழலாம், அல்ல பெரிய காசுக்கு இதை விற்று நல்ல வசதியாக வாழலாம் என்று நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேர்மை இருக்குது, அது உச்சபட்ச ஒரு நேர்மையை அவர் வெளிப்படுத்துறார். அப்போ அந்த மனிதனிடத்தில் பேராசை என்றது இல்லை. சரி, பேராசை என்றா என்ன? அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பேராசைய ஒரு உதாரணத்தோட சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஏதாவது ஒரு உதாரணத்தோட. அது ஒரு நல்ல ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்கத்தால் ஒரு ஓடை இருக்குது. தங்கத்தால் ஒரு ஓடைன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5-10-15 கிலோமீட்டருக்கு அவன்கிட்ட தங்கம். ஒரு 2 கிலோ இருந்தாலே இன்னைக்கு மனுஷன் எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருப்பான். இது 2 கிலோ எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1000-2000 கிலோ இருக்கும் தங்கம். அப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னொரு தங்க அந்த ஓடை இருக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புவான். மனுஷனுடைய எண்ணம் என்னண்டா, அந்த பேராசையோட தான் நல்லா மனிதனை இயல்பாகவே படைச்சிருக்கிறான். வேற ஏதாவது ஒரு ஹதீஸ், உண்மையில நல்ல பொருத்தமான ஒரு ஹதீஸ், மனிதர்களுடைய நிலையை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருக்கிறாங்க. எங்களை நாங்கள் அந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பார்க்கும் போதும் அதே சூழ்நிலை தான் எங்களுக்கும் இருக்குது. அதில் நானும் இங்கே உள்ள பலருமே விதிவிலக்கு இல்லை. அப்படிதானே? ஒரு கல்லை கொண்டு போகிறோம், 20,000க்கு வியாபாரி கேட்குறாங்க, எங்களுக்கு 5,000 லாபம் இருக்குது. நாங்கள் என்ன பார்ப்போம்? இல்லை, இது ஒரு 30க்கு விற்கலாம். பேராசை போய் நஷ்டத்தில் விழுந்ததும் இருக்குது. 10,000 எக்ஸ்ட்ரா 30,000 15,000 லாபம் தேடலாம் என்று நம்ம அந்த அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில தான் மனிதர்களாகிய நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களோட மனோநிலை எப்படி தான்? மனிதனுடைய மனோநிலை பேராசை கொண்டவனாக இருக்கிறான். வேற என்ன உங்களுக்கு தோணுது? வேற ஏதாச்சும் ஹதீஸ்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டி சொல்லலாம். வேற ஏதாவது உங்களுக்கு உதாரணங்களை சொல்லி இந்த பகுதியை தெளிவுபடுத்தணும். இந்த பேராசை என்ற பகுதியை தெளிவுபடுத்தணும். ஹதீஸ் இருக்குது நிறைய, நான் அதை சொல்ல வர்றேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஏதாச்சும் செய்திகள் அல்ல ஏதாச்சும் உதாரணங்கள், உங்களோட வாழ்க்கையில் நடந்த, உங்களோட குடும்பங்களில் நடந்த ஏதாவது செய்திகளை சொல்லி உங்களுக்கு அதை சொல்லலாம். அப்போ எல்லாருக்கும் அது பொறுமதியாக இருக்கும். அது நல்ல உதாரணம். எங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது. 1க்கு 2 வீடு இருக்குது, 4-5 காணி இருக்குது, 4-5 வாகனம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்னொருத்தருட ஒரு காணியை, ஒரு இடத்த
அநியாயமாக அதை அபகரிக்கிறதுக்கு தான் மனசு விரும்பும். அப்படி நிறைய நடக்குதா இல்லையா? குடும்பங்களும் நடக்குது, சமூகத்தில் நடக்குது, அக்கம் பக்கத்து வீட்டில் நடக்குது. ஏன்? அது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காணி இருக்க, ஒரு வீடு இருக்கிறவன் இன்னொரு வீட்டு வாங்க பார்ப்பான், ஒரு வாகனம் இருக்கிற இன்னொரு வாகனத்தை வாங்க பார்ப்பான். இப்படி மனுஷனுடைய அந்த உள்ளம் இன்னொன்றுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல் அங்கே கேட்குறாங்க சஹாபாக்கள் கிட்ட, அலா உஹ்பிர்கும் பி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய மனிதர்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க? சொர்க்கத்துக்குரிய மனிதர்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, குல்லு தஈஃபின் முத்ததஇஃபின், அதாவது யார் இந்த உலகத்தில் பலவீனமானவர்களாக இருக்கிறாங்களோ அல்ல பலவீனத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்களோ, பலவீனம் என்ற எல்லா வகையிலையும் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹ், அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்தை லஅபர்ர, ஓ சரி, ஏதாவது ஒன்று நடந்துருது. சரி, இந்த இதில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஏதாவது நடக்கணும். ஆனால் மனுஷன் அங்கே ஏதாவது ஒன்று நடந்துருது, இங்கே ஏதாவது ஒன்று நடந்துருது. சரி, அல்லாஹ் போதுமானவன். சரி, அப்புறம் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, குல்லு தஈஃபின், யாரெல்லாம் உலகத்தில் அந்த பலவீனமானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பாங்க. லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாவின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னா அதை அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு, அலா உஹ்பிர்கும் பி அஹ்லின் நார், நரகத்துக்குரியவங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. சொல்லிவிட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல்லு உதுல்லின், யாரெல்லாம் முரட்டு சுபாவம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா. முரட்டு சுபாவம் என்ன? கொஞ்சம் கோபம், டென்ஷன், அந்த பாட்டி யாரோ, அப்போ நரகத்துக்குரியவருடைய பண்பை சொல்கிறாங்க. யார் அந்த முரட்டு சுபாவம் உள்ளவர்கள்? அதுக்கு இன்னொரு ஹதீஸ் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால், அந்த முரட்டு சுபாவம் உள்ளவங்களை ரசூலுல்லாஹ், ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலுல்லாஹ் ஔசினி, எனக்கு ஏதாச்சும் உபதேசங்களை செய்யுங்களே, எனக்கு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு செய்தியை சொல்லுங்களேன் என்று வசியத் சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தக்தப், நீங்கள் கோபப்படாதீங்க, வலக்கல் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இவ்வளவுதான் சொல்கிறாங்க. திரும்ப அந்த சஹாபி, ஔசினி யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாச்சும் மேலதிகமாக இன்னும் எனக்கு உபதேசங்கள் வேணும். அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னது, லா தக்தப், நீங்கள் கோபப்படாதீங்க, உங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அப்போ கோபப்படுறவன் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பி அஹ்லின் நார், நரகத்துக்குரியவன் யாருன்னா குல்லு உதுல்லின், கோபப்படக்கூடிய அந்த முரட்டு குணம் உள்ளவன். அதே போல ஜவ்வாதி, யாரெல்லாம் சொத்துக்கல்ல செல்வங்களில பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனுஷனுடைய அந்த நிலைய, மனிதனுடைய இயல்பு அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கும் முத்தகாசுர், அதிகமாக சொத்துக்களை செல்வங்களை மனிதன் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். எது வரைக்குமா? கபருக்கு, அதாவது மரணத்தை, நாளைக்கு மரணத்தை சந்திக்கிறேன், அடுத்த நிமிஷம் அது வரைக்கும் அவனுக்கு வந்து நான் இன்னும் சம்பாதிக்கணும் போதும் என்ற மனசு இருக்காது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன். பாருங்க, அல்லாஹ் ஒரு விஷயத்தை எவ்வளோ அழுத்தி சொல்றான் என்று. கல்லா சௌஃப தஅலமூன், பின்பு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்பு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அல்லாஹ் என்ன சொல்றேன்னா, உறுதியாகவே அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். இப்போ கல்லா சௌஃப தஅலமூன் அல்லாஹ் சொன்னா அது உண்மைதானே? அதில் எங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா? ஒரு விஷயத்தை அல்லாஹ் எவ்வளோ அழுத்தி சொல்றான் என்ற பாருங்க. அது அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லதான். இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம், அவன் நரகத்தை பார்ப்பான். நிச்சயம் யாரு நரகத்தை பார்ப்பான்? அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர், நரகத்தை பார்ப்பான். லதரவுன்னல் ஜஹீம் சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன். லதரவுன்னல் ஜஹீம் என்று சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம். திரும்ப அல்லாஹ் அழுத்தி சொல்றான், உறுதியாகவே அந்த நரகத்தை அவன் பார்ப்பான்.
லத்துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அப்படியே என்ன அர்த்தம்? ஏன் அதை கேட்குறேன்னா உங்களோட மனசில் அந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு நான் அந்த கொஸ்டனை கேட்குறேன். லத்துஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அன்றைய தினம் இந்த உலகத்தில் அவன் அனுபவித்த மொத்த இன்பங்கள் குறித்தும் அவனிடத்துல எடுத்து சொல்லப்படும், கூறப்படும். நீ சொத்துர பின்னுக்கால, செல்வங்கள் பின்னாட, உலக பின்னாடி போன இல்லை, எதுக்கு பின்னாடி நீ போனியோ இன்ன 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 எல்லாம் உலகத்தில் அனுபவிச்ச. என்ன மறந்து, என்னுடைய கட்டளைகளை மறந்து, தூதரை மறந்து. அல்லாஹ்வுடைய தூதரம் என்ன சொல்றாங்கன்னா, நரகத்துக்குரியவர்கள் யாருன்னா முரட்டு குணமுள்ளவங்க, அதே போல பேராசை, இந்த உலகத்துல உலக இன்பங்களில் பேராசை கொண்டவர்கள், அதுக்கப்புறம் சொல்றாங்க முஸ்தக்பிர், பெருமை அடிப்பவர்கள் என்று இந்த 3 பேரை ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவருடைய சம்பவங்கள் ஏதாச்சும் தெரியுமா? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் நான் சொல்ல போகல நீங்க கேள்விப்பட்டிருக்கும். ஆனா அந்த 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 சம்பவத்துக்கான அந்த நிகழ்வுக்கான அந்த சஹாபி இவர் தான். ஒரு யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் அந்த கனிமத் பொருட்களை பங்கு போட்டு கொண்டிருக்க போக்கல இந்த சஹாபி யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதானி, நான் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சாங்க? தந்தாங்க. சும்மா சஅல்து, தந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, அவருக்கு ஒரு அமௌண்ட் உண்டு, ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க. சும்மா சஅல்து, நான் திரும்பவும் கேட்டேன். ஃபஅதானி, எனக்கு ரசூலுல்லாஹ் தந்தாங்க. சும்மா சஅல்து, நான் திரும்பவும் கேட்டேன், தந்தாங்க. ஒரே இடத்துல இருந்து திரும்ப திரும்ப கேட்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு இப்போ நாங்களும் அப்படி தானே, பாப்பா ஏதாச்சும் ஸ்பெஷல் சாப்பாடு ஒன்று கொண்டு வந்திருப்பார், நானா தம்பி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு. சாப்பாடு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, உம்மா என்ன கொஞ்சம் எனக்கு போடுங்க, உம்மா என்ன கொஞ்சம் எனக்கு போடுங்க, இல்லை உனக்கு போதும் என்ன மற்ற பிள்ளைங்களுக்கு போடுங்க எனக்கு, அதில் நாங்கள் கையை நீட்டிக்கிட்டே இருப்போம். மனித இயல்பு என்னென்னா, அந்த டேஸ்டான சாப்பாடை நான் தான் அதிகமாக சாப்பிடணும்னு ஒரு பேராசை மனசில். அது மனித இயல்பு தானே, மனித இயல்பு. அப்படிதான் ஒன்றை வாங்குவோம், வாப்புக்கிட்ட காசு இருக்குதா, சரி இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கித்தாங்க, காசு இருக்குதா இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கித்தாங்க. நம்ம மனிதனுடைய அந்த இயல்பான தன்மை அது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, யா ஹக்கீம், ரசூலுல்லாஹ் ஒரு அழகான உபதேசத்தை சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குதா யாருக்கு சரி அந்த உபதேசம் என்னென்று? யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்னஹாதல் மால, இந்த காசு பணம் இருக்குதே, ஹதிருன் ஹுல்வு, பசுமையானதாக இருக்கும், இனிப்பானதாக இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு இனிமையானதாக இருக்கும். ஃபமன் அகத, யாரை இதை பிசஹாவத்தி நஃப்ஸின், போதுமென்ற மனசோட எடுக்கிறாங்களோ, பூரிக்க லஹு ஃபீஹி, அல்லாஹ் அவனுக்கு அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நீங்க போதும் என்ற மனசோட எடுத்தா அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், யார் பேராசையோடு அந்த பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாங்களோ, லம் யுபாரிக் லஹு ஃபீஇ, அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். சொல்லிவிட்டு ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. வகான கல்லதி யஅகுலு வலா யஷ்பா, யார் என்றா சாப்பிட்டும் வயிறு நிரம்பாத ஒருவனை போல் என்று சொல்றாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும், கல்லை வித்துட்டாரு, அல்ல வியாபாரத்தையும் முடிச்சிட்டாரு, ஆனால் என்ன செய்வாங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு வாயிலிருந்து வராது. அல்லாஹ் குர்ஆன்ல வத்துஹா சூரால என்ன சொல்றான்? அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த அருட்கொடையை சொல்லுங்கன்னு சொல்லி. 1 லட்சம் லாபம் கிடைச்சிருக்கும், முகத்தில் சிரிப்பு இருக்குமான்னு கேட்டால் சிரிப்பு இருக்காது. ஏன்? புலம்பலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? நாங்களும் அதுக்குண்டான தகுதியானவங்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றாங்க, இது எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த எண்ணம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் அப்படி இருக்கிறாங்களோ சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல. அப்ப இந்த மாதிரி மூமின்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அந்த தங்க குவலை கிடைச்சவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் உண்டு. எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் என்ன செய்வோம்? சொல்லுவோமா? அந்த காணி உடையக்காரருக்கு போய் சொல்லுவோமா,
பதிவு பண்ணியாச்சு. என்னுடைய சொத்து பெரிய ஒரு வாய்ப்பு மாஷா அல்லாண்டு அந்த இடத்துல வந்து 2 தட்டு வீடையும் கட்டி 4-5 காரையும் வாங்கி நாங்கள் செட்டிலாக தான் பார்ப்போம் மறைமுகமாக. இல்லை சொல்ல தேவையில்லை. அவருடைய நேர்மையையும் எனக்கு தேவையில்லடா, ஏன்னா நான் காணியை தான் வாங்கினேன். சம்டைம் அவங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கணும் என்றதுக்காக குழி தோண்டி புதைச்ச ஒரு பொருளாக இருக்கலாம். தெரியாமல் அதை எங்களுக்கு என்ன செய்யலாம், காணியோட சேர்த்து வித்திருக்கலாம். உச்சகட்ட நேர்மை அது. உச்சகட்ட அந்த ஒரு மனசு ஒரு மனுஷனுக்கு வாரது இருக்குதே ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். அப்படி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த ஆசை இல்லாத அதுதான், அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இப்படி இந்த மாதிரி இந்த மனிதர் எப்படி இருந்தாரோ அந்த அவரை போல மூமின்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த செய்தி. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகளும் நரகத்துக்குரியவருடைய 3 பண்பை சொல்றாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாமுடைய செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகான செய்தி ஒன்று. அது சில யுத்தங்கள் முடிஞ்சா ரசூலுல்லாஹ் கனிமத் பொருட்களை கொடுப்பாங்கல்ல. கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, சில பேருக்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க, சில பேருக்கு வந்து சில பேரை விட்டுடுவாங்க. அப்போ இந்த விட்டுறவங்க ஏன் ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றது ரசூலுல்லாஹ்களே தெளிவுபடுத்துறாங்க ஒரு சம்பவத்தில். எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஃபஹமித் அல்லாஹ் சும்மா அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சலவாத்தை சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லஊதிய அர்-ரஜுல வஅதஉர் ரஜுல, நான் சில பேருக்கு இந்த பொருட்களை வழங்குறேன், ஒட்டகங்களை குதிரைகளை தங்கங்களை வழங்குறேன், இன்னும் சில பேருக்கு ஒண்ணுமே கொடுக்காம விட்டுடுறேன். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி அதஉ, நான் யாரை விட்டுறனோ அஹப்பு இலைய மினல்லதி ஊத்திய, நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்கள விட கொடுக்காம நான் விடுறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப விருப்பம் அவங்க தான். அதுக்கு ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன காரணம் என்றா, வலாக்கின் ஊத்திய அக்வாமன் லிமா ரஆ ஃபீ குலூபிஹிம் மினல் ஜஸஇ வல் ஹலஇ, யாருக்கு நான் கொடுக்குறேன்டா இந்த அவசர குணம் பொறுமை இல்லாத தன்மை. ஒரு வரிசையில் நாங்கள் நிற்கிறோம்னு வைங்கள, ஒரு சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். ஒரு 10 பேர் 11வது வாரம் 11வது இடத்துல இருக்கிறது விரும்புவானா, 1வது இடத்துல போய் இருக்கணும் விரும்புவானா? சம்டைம் எனக்கு கிடைக்காம போயிடும், அப்படிதானே, எனக்கு கிடைக்காம போயிடும். அல்லது என்ன செய்ய வேண்டாம், தெரிஞ்ச ஒருத்தர் தான், டேய் நான் ஆல்ரெடி சொன்னேன்னு வச்சுக்கிட்டு என்னை அன்னைக்கு சேர்த்துடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன ஒரு ஹவாத்தன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் யாருக்கு கொடுக்குறேனோ அந்த பொறுமை இல்லாத தன்மை அவங்களோட உள்ளத்தில் இருக்குது என்று அவசரப்படுற தன்மையை நான் பார்க்குறேன், என் கண்ணால் அவங்கள தெரியுது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் பங்கிட ஆரம்பிக்கும் போது சில பேர் வந்து உட்கார்ந்தே இருப்பாங்க, இன்னும் சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்சம் எலும்பி அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல என்ன தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்கையை தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக காட்டுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, இவர் விரும்புகிறாரு, இவர் ஆசைப்படுறாரு. சில பேர் முன்னுக்கு வரையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அவசரப்படக்கூடிய பொறுமை இல்லாத தன்மை சில பேருடைய உள்ளத்தில் இருக்குது, அதை நான் பார்க்குறேன். வல் ஹலஹி, பேராசையையும் பார்க்குறேன். நான் அவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேனே தவிர இந்த தன்மை இல்லாத சில பேர் இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியுடைய பேரை சொல்றாங்க, அம்ர் இப்னு தக்லிப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருக்கு அந்த பேராசைன்றது இல்லை. அவர் என்ன செஞ்சிருப்பாரு, உட்கார்ந்து இருப்பாரு, மிஞ்சாக எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட பாட்டில் அவர் உட்கார்ந்து இருந்திருப்பார். மிஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தரட்டும், அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தன்மை ஒரு மூமினிடத்தில் வரணும். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தை சொன்னது இருக்குது என்னை பற்றி, சிவப்பு ஒட்டகம் எனக்கு தருவதை விட, சிவப்பு ஒட்டகம் எனக்கு கிடைக்கிறதை விட எனக்கு அது ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நபித்தோழர் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப மனிதனுடைய இயல்பான தன்மை என்னன்னு சொன்னா, எனக்கு வேணும் 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 என்று, அப்படிதானே. இப்போ நாங்கள் எங்களோட வைஃபுக்கு இங்கேருந்து போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு போகிறோம். எங்களோட தங்கச்சிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இன்னொன்று வாங்கிட்டு போகிறோம். வைஃபுக்கு ஒரு 10,000க்கு வாங்கினோம்னு சொன்னால் தங்கச்சிக்கு என்ன ஒரு 500 100க்கோ வாங்கியிருப்போம். அங்கே போய் பார்த்தா அது நல்லா இருந்தா என்ன சொல்லுவா,
அடுத்த தடவை வரும்போது உங்களோட தங்கச்சிக்கு இதை வாங்கி கொடுங்க, இப்போ எனக்கு இதை தாங்க. மனித இயல்பு தான். நல்ல புள்ள அடம் பிடிக்கும். தங்கச்சி யாராச்சும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம், என் பிள்ளைக்கு நான் வந்து நிறைய வாங்கிட்டு போயிருக்கோம், அவன் அதுதான் வேணுமென்று இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு வாப்பா அல்லது ஒரு கணவன் அல்ல ஒரு நானா அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு அந்த டீச்சிங் அந்த 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 பயிற்சி அந்த கொடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அவங்களுடைய கருத்துக்கு போய் நாங்கள் அதை செஞ்சிடக்கூடாது. அதுதான் இந்த பாடமே. இந்த ஹதீஸும் இந்த செய்திமைகளுக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு மனசு இருக்கக்கூடாது. ஆனால் மனுஷன் நல்லா அப்படி தான் படைச்சிக்கிறான். இப்போ அந்த சொன்ன உதாரணம் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதாரணங்களை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் யாருக்கு கொடுக்காம இருக்கிறனோ அவங்களோட உள்ளத்தில் பேராசை இல்லை, அவசரப்பட மாட்டாங்க. இப்படி நிறைய இடங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பள்ளியில் இஃப்தாருக்கு போனாலும் நாங்கள் எங்கே பார்க்குறோம்னா, இஃப்தாருக்கோ சஹருக்கோ போனாலும் முடிஞ்ச அளவு குயிக்காக உட்கார தான் பார்ப்போம். ஏன்? அதுக்கப்புறம் வாரவங்களுக்கு இல்லாத கூட்டத்தில் நான் ஆகிடக்கூடாது. முதல் சஃபில் உட்காந்து கல்யாண வீட்டில் சாப்பிட தான் நாங்கள் விருப்பம். லாஸ்ட்டாக வரும்போது சம்டைம் மட்டன் கறி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று கிடைச்சா நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அப்படின்னு இல்லாமல் வாய்ப்பு இருக்குது. மனுஷனுடைய இயல்பு என்ன? முதல்ல போய் உட்கார்ந்துருண்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்களை அப்படித்தான் படைச்சிக்கிறாங்கல்ல, எங்களோட உள்ளமே அப்படிதான் இருக்குது. அந்த உள்ளத்திலிருந்து மூமின்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதான் அந்த செய்தியும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இவ்வளவு செய்தி. இன்னொரு சம்பவம் வருது. ரசூலுல்லாஹ் யுத்தத்தில் முடிஞ்சு கனிமத் பொருட்கள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. இது நல்ல ஒரு சம்பவம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாருக்கெல்லாம் வேணும் வந்து எடுத்துக்கோங்கன்னு. அப்போ அதில் ஒருத்தர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்கன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட வேட்டி ட்ரெஸ் இருக்குமில்ல, மேலே போட்டிருக்க ட்ரெஸ், அந்த முன்னா துண்டு தானே போடுவாங்க, அந்த துண்டை விரித்து அவருக்கு எவ்வளோ சாமான் போட முடியும் அவ்வளோ சாமானை போட்டு இப்போ என்ன செய்கிறாருன்னா அதை தூக்க பார்க்குறாரு. தூக்க பார்த்தா தூக்கி கொள்ள இயலாது. அப்போ ஒரு சஹாபிக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண அதை தூக்கித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவர் என்னன்னா நிறைய எடுத்துட்டாரு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. அதுக்காகலாம் அதில் போடுறதுக்கு இடமும் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் யாரும் எடுத்துகிட்டு யார் சொல்லலாம் கொஞ்சம் ஜாமனை கீழே வைக்கிறார். அதில் இந்த இதுக்கு தூக்க இல்லாத கஷ்டம் அப்படின்னு வச்சுட்டு திரும்ப தூக்க பார்க்குற கஷ்டம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க யார் சொல்ல கொஞ்சம் தூக்கி சின்ன சப்போர்ட் ஒன்று தான் ரசூலுல்லாஹ்வோட சொந்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் சப்போர்ட் தர மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தூக்கி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால முடிஞ்சதை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சஹாபி அறிவிக்கிற சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மறையும் வரைக்கும். நாங்கள் பார்ப்போம், ஒரு பார்வை பார்ப்போம் இல்லை, அப்படின்னு ஒரு பார்வை ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவர் மறையும் வரைக்கும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய ஒரு குணத்தை பற்றி சொல்லும் போது இன்னொரு ஹதீஸில் வரும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இந்த ஹதீஸில் அப்பாஸ் அப்படி அந்த மாதிரி அப்பாஸ் குணம் என்னென்னா, அவர் கொண்டு போய் நிறைய ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு குணம் இருக்குது. இப்போ எடுத்தது அவருக்கு இல்லை, அப்படி சில பேர் இருக்கிற. சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றுக்கு 4-5 எடுப்பாங்க. பார்க்குறவன் நினைப்பான் அடே ஒன்றே போதும், இவன் எடுத்துக்கிற 4-5 எடுப்பேன் என்னடா அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கு, ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கு, தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது, எப்படி எடுப்பாங்க. வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே. அப்போ அவருடைய தன்மையாக தான். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை ஆச்சரியமாக பார்க்குறாரு. உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியாது, இவ்வளோ எடுக்கிறீங்களே தூக்க முடியாமல் அவர் மறையும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்று அந்த செய்தியில் வருது. அப்போ மனிதன் அந்த தன்மையிலிருந்து விடுபட வேண்டும். குறிப்பாக ஒரு மூமின் விடுபட வேண்டும். தனக்கு கிடைப்பதை கொன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய தருகின்றான், தந்திருக்கின்றான். செய்தியை சொல்லுவாங்க என்னன்னா, ஒருத்தர் வேலை செய்வார், கூலியை வாங்காமே போயிடுவார். போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அந்த முதலாளி அவர் கேட்பார் எனக்குள்ள அந்த கூலியை தாங்கண்ணா. நல்ல அதிசயம். அது ஒரு அந்த மாட்டு பண்ணையே காட்டுறாரு. இந்த பண்ணை அதான் பேராசை இல்லாம அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம் என்றா ஒரு மாட்டை கொடுத்துருக்கலாம், அல்ல அவருக்கு உண்டான அந்த 10,000 ரூபாய் நான் காசுன்னு கொடுத்துருக்கலாம். கொடுத்தாங்க. அவங்களுக்கு வருத்தம் போய் கேட்குறாங்க, நான் உங்களோட இருக்கிறேன், ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் வரும்போது நீங்க தான் என்ன இதுல வந்து
அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. முக்காவாசிகளை விட அன்சாரிந்தவர்கள் ரொம்ப விரும்பிக்கிறாங்க. அந்த செய்தியில் என்ன இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யமன்லேருந்து சில பொருட்கள் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சுபஹ் தொழுகைக்கு பார்த்தா கடுமையான கூட்டம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபூ உபைதாவுடைய அந்த பயண கூட்டம் அந்த பொருட்களை கொண்டு வந்ததை கேள்விப்பட்டால் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு. ஆமாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லதி நஃப்சி பியதி முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ, நீங்கள் இந்த கொள்கையை விட்டு நீங்கள் போவீங்கன்னு அவங்களோட விஷயத்தில் பயப்பட இல்லை. வலாக்கின்னி அஹாஃபு அலைக்கும், உங்களோட விஷயத்தில் நான் எதை பயப்படுகின்றேன் என்றால், அந்துபுசத்த அலைக்கும் கமா புசித்தத் மங்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு இந்த உலக இன்பங்கள் உலக சுகங்கள் கொடுத்து, தனாஃபசு அவர்கள் எப்படி அதற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அதை அடங்கணும் அப்படின்னு அந்த பேராசையின் காரணமாக போட்டி போட்டுக்கொண்டு கடைசி அவர்கள் ஃபத்து ஹுலிக்கக்கும் அழிந்து போனார்களோ, அதிலேயே மூழ்கி போனார்களோ, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கும் வந்து விடுமென்னு தான் நான் பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இது யாருக்கு சொல்கிறாங்கன்னா, எங்களை விட வறுமை கோட்டில் 1000 மடங்கு வறுமை கோட்டில் இந்த நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த பேராசை என்ற இந்த குணம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு தகவல், ஒரு செய்தி. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. எனவே நாங்கள் எங்களுக்கு எது அல்லாஹ் தர்றானோ அல்ஹம்துலில்லாஹ் அதை திருப்தியாக எடுத்துக்கிட்டு தொழுகையுடைய நேரங்களை சரியாக செய்யணும், மற்ற வணக்கங்களை செய்யணும், குர்ஆன் ஓதுறதுக்கு நாங்கள் டைம் ஒதுக்கணும், உறவுகளோடு உறவாடுறதுக்கு டைம் ஒதுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை. உம்மாவோட பேசி மாதக்கணக்காக இருக்கும், உறவுகளோட உறவாடி மாதக்கணக்காக இருக்கும். வைஃபையே பிள்ளைங்களே அவன் என்ன செய்வான்னா, சம்டைம் வாரத்தில் ஒரு நாள் தான் சந்திப்பான். இப்போ துபாய் லைஃப்லாம் அப்படி தான். ஏன்னா அவர் வேலைக்கு போகும்போது புள்ள ஸ்கூலுக்கு போயிருப்பார், அவர் வேலை விட்டு வரும்போது புள்ள தூங்கியிருப்பான். பிள்ளைய எப்போ சந்திப்பாருன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளையை பார்ப்பார். என்ன நடக்கும், உம்மாவோடத்தான் அந்த பிள்ளையுடைய அந்த உறவுகள் அதிகமாக இருக்குமே தவிர வாப்பாவோடு இருக்கிற அந்த பாண்டிங் இல்லாமல் போயிடும். இது எது எது இங்கே நிற்கிது, இந்த அல்ஹாக் முத்தகாசூர் தான் நிற்கிது. அப்போ அந்த செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனவே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். ஒருபோதுமே போதாது என்ற மனசை எங்ககிட்ட வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி டைம் எடுத்துக்கொள்வோமா கொஞ்சம்? பரவாயில்லை, சரி. இப்போ அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த சம்பவம் அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது அப்படி என்ற தலைப்பு இன்றையோட முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறொரு தலைப்பு, வேறு குர்ஆன் வசனம். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, ஒவ்வொருத்தராக சொல்லலாம். இப்போ உங்களை கடந்த கால வரலாறுகள் அல்ல குர்ஆனில் நிறைய சொல்லிக்கிறான் இல்லை, ஹதீஸில் சொல்லப்பட்டது எங்களுக்கு ரொம்ப அரிதாக தான். இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். குர்ஆனில் சொல்லப்பட்டது பொதுவாக எல்லா பயான்கள்லையும் அல்லது நாங்கள் படிக்கும் போது எல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளில் ரொம்ப பிடிச்ச வரலாறு எது? வரலாறு அதில் உங்களுக்கான படிப்பினை என்ன? அங்கிருந்து வருவோம். தெரியாத பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் இவர் கேட்குறாரு, நான் ஒன்றுமே ஆன்சர் சொல்லணும், எனக்கு குர்ஆனை பற்றியான எந்த அறிவும் இல்லைன்னு நினச்சிடுவாரோ, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கான அந்த தேடலை நீங்கள் அதிகரித்து கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி தான் இந்த வகுப்பு. அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கங்க இன்ஷா அல்லாஹ். குகைவாசிகள் அதில் என்ன படிப்பினை நீங்கள் எடுத்தீங்க? குகைவாசிகள் சூரத்துல் கஹஃப்ல வரும் இல்லை, சில இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறோம். ஃபத்தை ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கஷ்டம் செஞ்சாங்களோ அதை வச்சு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறாங்க. என்னோட கஷ்டத்தை நீக்கி வை, நான் இது செஞ்சேன், எனக்காக செய்யல, உனக்காக செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அந்த 3 பேர் குகையில் போய் மாட்டிக்கொள்றாங்க, அந்த சம்பவம், அந்த ஹதீஸ். ஓகே அதுல நம்ம அதே மாதிரி கேட்கலாம். நம்ம தெரிஞ்ச தெரியாம சில நிறைய விஷயம் நமக்கு அல்லாஹ்க்குள்ள விஷயம். ஆமா, நமக்கே தெரியும். அது நமக்காக செஞ்சோமா, ஊருக்காக செஞ்சோமா, அல்லாஹ்க்காக செஞ்சோமா. ஸோ அதுல நம்ம இந்த ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அல்லாஹ் மட்டும் செஞ்சா நமக்கு அது உண்மையிலும் மறுபடியும் நமக்கு நம்மளோட துஆக்கள் அங்கீகரிக்கப்படுறது ஈஸியா. நல்ல பாயிண்ட். அதாவது 3 பேர் குகையில் மாட்டிக்கொள்வாங்கல்ல, அவங்க எதை முன் வைப்பாங்கன்னு சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வுக்கென்றே தூய்மையான செஞ்ச வணக்கங்களை முன் வச்சு. அப்போ நம்மளும் சில வணக்கங்களை எப்போவுமே இல்லாட்டியும் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு தருணத்தில் அல்லது பல சந்தர்ப்பங்களை செஞ்சிருப்போம், அல்லாஹ்வுக்காகவே மட்டும். யாருக்கு அவன்கிட்ட சொல்லி
உனக்காக செஞ்சேன்னா நம்மளோட ஈமான் கூடும், அதுக்குள்ள பிரதிபலனும் கிடைக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் கிட்ட கேட்டால் அல்லாஹ் தருவான். அந்த சம்பவத்தை சொல்லியே கேட்டான். சரி, அது ஒரு நல்ல ஒரு வேற ஹுசைன் பிரதர். சரி மறு சும்மா சொல்லலாம், ஆனால் அதில் நீங்கள் எடுத்த படிப்பினையும் சொல்லணும். இப்போ அவருக்கு அதில் படிப்பினை இருக்குது, நான் அப்படி செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ் கிட்ட நான் அப்படி சந்தர்ப்பங்களில் அந்த செயலை வச்சே துவாவும் கேட்டிருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை, நான் படித்த ஒரு கல்வி இருக்குது அப்படின்னு. ரெண்டு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அது கிடைக்க வந்து தருமா, கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோம், நம்ம நல்லது செய்யும், அவனுக்காக மட்டுமே செய்யணும் ஒரு ஃபோக்கஸ் வரும். ரெண்டாவது விஷயம் கிடைக்கலன்னா சரி இது செஞ்சிருக்கிறோம், இனிமேலும் ஒரு விஷயத்தை செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. ஆமா, ஒரு தானியத்துல இருந்து 700 தானியம் எல்லாம் தரேன்னு சொல்றான். கண்டிப்பா இது அவனோட வாக்கு. கண்டிப்பா அவன் மீற மாட்டான். கண்டிப்பா. அஸ்லம் பிரதர், இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த இதுலயே வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல உள்ளம், எனக்கு வேணாங்கிறாங்க அவங்க வேணாங்கிறாங்க. இதுல வந்து என்ன இல்ல நான் கேட்கிறேன், சம்பவத்துல என்னன்னா அவங்க அறியாத புறத்திலேயே உங்களுக்கு ஒரு குமர் கரையாது, ஒரு நல்லது நடந்துருக்கு, அவங்க நல்ல நியத்துல வேணாம். ஆமா ஆமா. ஆனா தீர்ப்புல வந்து என்ன சாதகம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு மகளை வந்து அவங்களே பெரிய பொறுப்பாக தான் இருக்கு. ஆமா, இதுக்காக ஒரு வளர்ந்து அவங்க மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் சேர்த்து ஈஸியா எல்லாம் வந்து இதில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணத்துக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கூலி. இந்த மாதிரி நம்மளும் வந்து பேராசை கொள்ளாம அடுத்தவங்களுடைய காசுக்கு ஆசைப்படாம நம்ம கொடுக்குகின்ற பட்சத்தில் எங்களுக்கான பொறுப்புகள் இருக்கும் இல்லை தலையில, எங்களுக்கான நெருக்கடிகள் பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்புகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்ற ஒரு படிப்பினையே எடுக்கலாம் அப்படின்னு. எனவே பேராசை கொள்ளாமல் நீதியாக நியாயமாக நாங்கள் மற்றவங்களோட நடந்து கொள்ளணும் அப்படின்றது. நானா ஏதாச்சும் நானா வேற ஏதாச்சும் சொல்லலாம்? கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தது இப்ராஹிம் நபி. ஓகே, அதில் என்ன படிப்பினை உங்களுக்கு இருக்குது? ஏதாச்சும் ஒரு நபியுடைய உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து மூசா நபியுடைய மாட்டினுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதில் எனக்கான படிப்பினை இதுதான் அப்படின்றலாம். மொத்தமாக வந்து இந்த வரலாறு அந்த வரலாறு மொத்தத்தையும் கேட்கல, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு பாட்டாக இருந்தாலும் ஓகே சொல்லுங்க. நானா எடுத்துக்கிட்டா பொய் சொல்லி என்ன அந்த பொய்க்காக வேண்டி அந்த சாப்பாடை வந்து அவங்களோட மக்களை உம்மா வாப்பா அந்த ஊர் மக்கள் அரசன் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? அல்லாவுக்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டியும். கொல்லப்படுற நிலைமையில வந்தும் அவர் அதில் உறுதியாக இருந்தாங்கன்றது. இன்றைக்கு சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் இதுக்கு கேட்ட செய்திகளா? இந்த பேராசை சம்பந்தமாக அப்பாஸ் ரதியான செய்தி, அதே போல் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவங்களுடைய பண்பு, நரகத்துக்குரிய பண்பு, அதே போல் ஹக்கீம் இப்னு ஹிசாமுடைய பண்பு, அதில் அம்ர் இப்னு தக்லப் என்ற ஒரு நபித்தோழருடைய அந்த செய்தி, அதே போல் வந்து கடைசியாக வந்து அந்த ரசூலுல்லாஹ் நான் யாருக்கெல்லாம் கொடுப்பேனோ அவங்கள உள்ளங்களில் என்னென்ன மாதிரி ஆசைகள் இருக்கும், யாருக்கு கொடுக்காமல் இருப்பணும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இல்லை. இந்த செய்திகள் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. என்னுடைய உம்மத்துக்குரிய பெரிய சோதனையே செல்வம் தான். ஆமா ஆமா, வேற விஷயம் என்ன சொல்றீங்க? நான் வந்து எதுக்கு பயப்படுறேன்னா செல்வத்துக்கு தான் பயப்படுறேன். ஆமா, நீங்க சொன்ன டாபிக் அது. ஆமா, தாயோட இது வந்து நம்ம ரொம்ப அதுக்கு ஏதாச்சும் வரலாறு ஏதாச்சும் செய்திகள் அந்த நானா சொன்ன குகைவாசியிலே அந்த செய்தி வருது. இவர் வந்து சொர்க்கவாசினோன்னா அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க போவாங்க. அந்த செய்தி வந்து ஒரு தாயை வந்து அவங்க ரொம்ப பராமரிக்கிற விஷயம் தானே பார்ப்பாங்க. அவங்க சுண்ணத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் தொழுறது இல்லை, நோம்பு வைக்கல. ஆனால் அவங்களுக்கு மட்டும் என்ன அந்தஸ்துனோன்னா அவங்க தாய்க்கு வந்து கூடையில வச்சு கொண்டு போய் எல்லாம் வச்சுருவாங்க. அது அப்படி ஒரு சம்பவம் வருது. ஆனால் தாயை வந்து பராமரிக்கிறது ஆமாம், சூரத்துல் கஹ்ஃப்ல வரும். அதுல வந்து அவங்க பயணப்பட்டு போவாங்க. இவர் நல்லவரா இருப்பாரு, இவர் கேட்காதீங்க. ஆமா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவர் ஒரு நபி. ஆனா அந்த இதை அறிவிச்சு கொடுக்கல, அந்த இடத்துல எதுவும் அறிவிச்சு கொடுக்கல. இவர் கத்துக்க சொல்றாங்க போறாங்க. அதுல ஒவ்வொரு விஷயமா நடக்குது.
எந்த விஷயம் எதுக்காக அல்லாஹ் பண்றது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கஷ்டமா இருக்கும், இதுதான் நமக்கு கஷ்டம், அல்லாஹ் இது மாதிரி நம்ம கண்ணீர் விட்டு கதறோம். ஆனா அதுவே நமக்கு நல்லதா இருக்கும். கண்டிப்பா கொலை பண்றாங்க, ஏன் கொலை பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றது அவங்களுக்குள்ள இதுதான், அவங்களுக்குள்ள ரிஸ்க் தான். மதுரை அரைக்கு பண்றாங்க, அவங்க அவங்களுக்குள்ள ரிஸ்க். அதாவது தன்னோக்கு இப்போ நம்ம எதை வந்து பேஸ் பண்றோம், அல்லாஹ் வந்து எதை வந்து நமக்கு நாடுறான்னு சொல்லி நமக்கு எப்பவும் எதுவுமே தெரியாது. கெட்டதை நினைச்சா நம்ம சொல்லி நமக்கு கெட்டது, அதுவே நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அது நல்லதா அமையும். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், நீங்க சிலதை வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க நல்லதை நீங்க விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீங்க. கேட்குறத இப்போ இன்றைக்கி ஒரு கதை ஒன்று கேட்டேன், அழகாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, ஒரு 4 பிள்ளைங்களோட ஒரு வாப்பை வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. பார்த்தா அங்கே வந்து சில பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் அவங்களுடைய ஜாமான். அவர் வந்து உட்காந்து அந்த 4 பிள்ளைங்களை விட்டு, அந்த 4 பிள்ளைங்களும் வந்து ஒவ்வொருத்தர் அந்த பேப்பரை போய் இழுக்குது, ஃபோனை போய் இழுக்குது, ஒருத்தரை வந்து பின்னாடி போய் இழுக்குது. இப்படி தூரத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு கடுமையாக டென்ஷன். இவ்வளோ சேட்டை செய்து 4 பிள்ளைங்களும் இந்த ஆள் சும்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அவர்கிட்ட சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்குது 4 பிள்ளைங்கள், நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கேன்சர் நோயாளி. அந்த கேன்சர் நோயாளியை வந்து என் உடம்பு இப்போ மொத்தமாக நானும் சாகிற நிலைமையில் இருக்கிறேன். அதில் இருக்கும்போது என் ஒய்ஃபும் மௌத்தா போயிட்டா. இப்போ அந்த பிள்ளைங்களை வந்து பராமரிக்கிறது யாரும் இல்லை. என்னாலேயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண இயலாது. நான் இப்போ நல்ல நோயாளி, முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் எழும்பி போய் ஒவ்வொருத்தனை தடுத்து செய்யாது என்னெல்லாம் செய்கிறதுக்கு இயலாது. அதனால தான் விட்டு போட்டுருக்கிறேன். சொன்னதும் அதை வந்து எதிர்த்து கையை எடுத்து அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவரும் பிள்ளைங்களும் உட்கார வச்சு, என்னென்னா அந்த மனிதனுடைய சூழ்நிலை தெரியாமல் நம்ம ஒரு முடிவெடுக்கிறது இருக்குதுல்ல, அது வந்து அதைத்தான் நானா வந்து அழகாக சொல்கிறாரு. அந்த மூசா நபி வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த கப்பலில் ஓட்ட போட போக்கலை, களத்தை நசுக்கி அந்த சிறுவனை கொல்லும் போது, அல்லது வந்து சாப்பாடு கொடுக்க அந்த ஊரில் அந்த மதியில் நிறுத்தும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா வெளிப்பார்வைக்கு அவர் என்ன தப்பாக செய்கிறாரு அப்படின்ற தோணுது. ஆனால் என்ன, அதுக்கப்புறம் எல்லாம் அறிவித்து கொடுக்கும்போது அதோட நியாயங்களை புரிஞ்சு கொள்கிறாங்க. நாங்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா, வெளிப்பார்வை கொண்டு பார்த்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணவே போகக்கூடாது லைஃப்பில். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த டாப்பிக்கில் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் டைமும் போகுது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு எடுத்து பேசுவோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.